ஆசிரியர் வந்து தேவைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை செய்கிறாரு அப்படின்னா கண்ணு காது மூக்கு வச்சு எல்லாமே செஞ்சு ஒரு சிலையை வச்சுட்டாரு. அந்த இடத்துக்கு ஒரு பெயிண்ட்டுக்கு மட்டும் பண்ண தெரியாது. அப்போ ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு அடிச்சுட்டு இதுக்கு வந்து நீ வந்து சரியான பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பான்னு சொன்னா அந்த கிரெடிட் எப்படி சார் அவங்களுக்கு போகும்? ஒரு குழந்தைய பெற்று அதுக்கு என்ன பழக்க வழக்கம் எல்லாமே கற்றுக் கொடுத்து அதுகளுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கிட்டு அதுகளை நாங்கள் வந்து மோல்ட் பண்ணி நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த கல்வியை கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் சார் அனுப்புகிறோம். மற்றபடி பழக்க வழக்கங்கள் யார் இவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கல சார். என் குழந்தை 2 பேர் பொண்ணு சார். ஒருத்தி 8வது படிக்கிறா, ஒருத்தி 12வது படிக்கிறா சார். 3 விஷயத்தில் அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க சார். ஒன்று டிராயிங் பக்காவாக வரைவா சார், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவா. 2வது வந்து சிலம்பத்தில் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின் பண்ணியிருக்கா சார். 3வது வந்து இது யோகாவில் பண்ணுவா சார். இது இல்லாமல் படிக்கிறதும் நல்லா தான் சார் படிப்பா. இதில் இந்த விஷயத்தில் இவங்க எங்கே சார் வந்தாங்க? டீச்சர்ஸ் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறது இல்லை சார். என்னதான் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு டாக்டரோ இல்லை என்ன ஒரு பொசிஷனுக்கு போனாலும் அந்த பொசிஷன் வந்து நான் இவரோட பையன், எங்கள் அப்பா இங்கே கடைக்கோடி இதில் இருந்து தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்து எடுத்துட்டாருன்னா அந்த பசங்க பேசுவாங்களே. ஃபஸ்ட்டு எந்த ஆசிரியரும் எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கிறது இல்லை சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பில்டிங்கை கட்டிட்டேன், பெயிண்ட் அடித்து கொடுக்குறது தான் அவங்க வேலை, அதை மட்டும் அமுச்சு வெளியில் அமுச்சு விடுங்கங்கிறாங்க. நீங்கள் வந்து கேட்டீங்க இல்லையா, நீங்கள் பிஎட் படிக்கும் போது என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று கேட்டிங்கல்ல. இப்போது ஒரு பொண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒருத்தனுக்கு. அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து சரியாக பார்த்துக்க வேண்டியது அந்த கணவனுடைய வேலை. அதேமாதிரி மனைவியும் 2 பேருமே பரஸ்பரமாக பார்த்துக்க வேண்டிய வேலை. ஆனால் ஒரு குடிகாரனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவனை திருத்துறது தான் அந்த பொண்ணோட வேலை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது சரியாக இருக்குமா? சரியா இருக்காதுல்ல? தவறு. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அவங்களை நோக்கி வைக்கிற வாதம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய தியாகம் என்ன தெரியுமா? அவனை எப்படியாவது திருத்தி கட்டுப்படுத்தி அவனை இந்த உலகத்துக்கு நல்வழி. அதுக்கு தான் அவங்க அம்மா அப்பா பிள்ளையை பெற்று போட்டிருக்காங்க.